இன்று மன காயங்கள் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். நம்ம மனசுல ஏன் காயங்கள் ஏற்படுகிறது, அந்த காயங்கள் நம்மை எதற்கு அழைத்து செல்கின்றன என்பதை பற்றி நம்ம சிந்திப்போம். வலிகள், வேதனைகள், காயங்கள் எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் வரும், ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் வரும். இந்த வலிகளை 3 வகையாக பிரிக்கலாம். ஒரு வகையான வலி உடல் வலி. உடல் வலி, உடல் வலினா ஒரு தலைவலி, ஒரு வயிற்று வலி, ஒரு கண் பார்வை குறைபாடு, இதையெல்லாம் உடல் சார்ந்த துன்பங்கள். இது மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும், இது கண்டிப்பா சரியா போயிடும். அடுத்தது உள்ளம் சார்ந்த துன்பங்கள், சைக்கலாஜிக்கல் சஃபரிங். இது ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆழமானது. உங்களுக்கு கொத்துகின்ற ரணத்தை அது தரும். ஒரு புறக்கணிப்பு, நாம் விரும்பிய ஒருவருடைய இறப்பு, ஒரு காட்டிக் கொடுத்தல், ஒரு பிரமாணிக்கமின்மை, இவையெல்லாம் நமக்கு உள்ளம் சார்ந்த வழிகளை, ஒரு ஏளனம் அல்லது புறக்கணிப்பு, இவையெல்லாம் இந்த வழிகளை உள்ளத்தில் ஏற்படுத்துவோம். இதையும் தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் மற்றொரு வழி இருக்கிறது, ஆன்மீக வாழ்வில் வருகின்ற வலிகள், ஸ்பிரிச்சுவல் சஃபரிங் சொல்லுவாங்க. பிசிக்கல் சஃபரிங், சைக்கலாஜிக்கல் சஃபரிங், ஆன்மீக வாழ்விலே வருகின்ற இந்த வலி. அன்பு மக்களே, இது ரொம்ப கொடுமையானது, ரொம்ப கொடுமையானது. இந்த வலிகளும் வேதனைகளும் கவலைகளும் கண்ணீரும் நமக்கு வரும் பொழுது நாம் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், அதை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வழக்கமாக உங்களுக்கு பிடித்தவாறு ஒரு 3 வார்த்தைகளை உங்களுடைய தனிப்பட்ட தியானத்திற்காக கொடுக்க ஆசைப்படுகிறேன். முதல் காரியம், இப்படி வலிகளும் வேதனைகளும் துன்பங்களும் இக்கட்டுகளும் நெருக்கடிகளும் உங்களை சூழ்ந்து இருக்கும் பொழுது நீங்க முதல் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பொறுமை. பொறுமை. அன்பு மக்களே, எல்லாமே கடந்து போகும். இந்த வலிகள், இந்த வேதனைகள், இந்த பிரச்சனை எல்லாமே கடந்து போகக்கூடியவை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அழகான ஒரு வார்த்தை, திருப்பாடல் 40:1. ரொம்ப அழகான வார்த்தை, திருப்பாடல் 40:1. நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருளினார். வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவருக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தேன். வாசிங்க. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். பாருங்க, அவரும் என் பக்கம் சாய்ந்து. பாருங்க, சாய்ந்துனாக்கா அவர் நீங்க சொல்றது ஒவ்வொன்றையும் கேட்க வேண்டும். ஒரு ஆசைக்காக அவர் பக்கம் சாய்ந்து, என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டு. பொறுமையா இருங்க, எல்லாமே மாறிவிடும், எல்லாமே கடந்து போகக்கூடியவை. இன்பம் வரும் பொழுது ஓகே, பரவாயில்ல, சந்தோஷமா இருங்க. துன்பம் வரும்போது உடைஞ்சு போக கூடாது, அதான் முக்கியம். இன்பத்தில் ஆடாதே, துன்பத்தில் வாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பம் வரும்போது நல்லா ஆட்டமா ஆடாத, துன்பம் வரும்பொழுது வாடி போகாது, எல்லாமே மாறிவிடும். சபை உரையாளர் 7:14 ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. சபை உரையாளர் சொல்கிறார், இன்பம் வரும்பொழுது சந்தோஷம். வாசிங்கம்மா. சபை உரையாளர் 7:14. வாழ்க்கை இன்பமாய் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு, வாழ்க்கை இன்பமா இருக்கும்போது மகிழ்ச்சியோடு இரு. துன்பம் வரும்போது, துன்பம் வரும் பொழுது நீ நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னா, அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து, அடுத்தது என்னது நடக்கும் என்பதை நீ தெரியாவண்ணம் ஆண்டவர் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி தர. அவ்வளவுதான். அடுத்தது என்ன வரும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இன்பத்தையும் துன்பத்தையும் ஆண்டவர் மாறி மாறி தருகிறார். மக்களே, இதுதான் வாழ்க்கை. எல்லாமே கடந்து போகக்கூடியது. திருப்பாடல் 46:10 ரொம்ப அழகான ஒரு திருப்பாடல். அமைதிகொள் காமாறு, இறையாத. சொல்லுங்க மேம். அமைதி கொண்டு நானே கடவுள் என உயர்ந்து கொள்ளுங்கள். வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன், நான் உங்களோட இருக்கேன். பூவுலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன். ஆமா, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வலி வரும் பொழுது கொஞ்சம் பொறுமையோடு இருங்க, பதறாதீங்க.
என் பாசமுள்ள மக்களே, படிப்பிலே நல்ல படிப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? படிப்பிலே நல்ல படிப்பு தெரியுமா? என்ன படிப்பு? ஐஏஎஸ்ஸா, ஐபிஎஸ்ஸா? இல்லை, பிகாம். அதான் நல்ல படிப்பு. என்னம்மா? பிகாம். அமைதியாக இருக்கணும். வலிகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும் பொழுது அமைதியாக இருங்க. திருப்பாடல் 27:14 கடைசி வார்த்தை அந்த திருப்பாடல்ல. ரொம்ப அழகான திருப்பாடல், ரொம்ப அழகான திருப்பாடல். 14வது வார்த்தை, நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். நெஞ்சே கொஞ்சம் பொறுமையாயிரு, உன் உள்ளம் திடம் பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. அன்பு மக்களே, இதான் இன்னைக்கு நான் சொல்ல முதல் கருத்தாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறது. துன்பங்களும் வலிகளும் வேதனைகளும் வரும் பொழுது அமைதியாயிருங்க, பொறுமையாயிருங்க. யோவான் 16:20 ரொம்ப அழகான வார்த்தை. நம்ம பாட்டா கூட மாடும். எஃப் மைனர். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். 16:20 யோவான் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், ஆனால் உங்களது துக்கம் சந்தோஷமா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட. மக்களே, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் வாழ்க்கையில் வலிகளும் வேதனைகளும் குழப்பங்களும் மன அழுத்தங்களும் நீங்கள் வரும்போது நினச்சிக்கிறது என்னன்னா, எல்லாமே மாறும். நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன். தானத்திலே நல்ல தானம் என்னம்மா? அன்னதானம். சாப்பிட்றதுலே இருங்க, எப்போ பாரு நிதானம். தானத்திலே பெரிய தானம் என்ன அம்மா? நிதானம். பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அப்படியே ஏதோ நடந்து போயிடுச்சு, அவன் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாயிருங்க, கொஞ்சம் பொறுமையாயிருங்க. எல்லாமே மாறக்கூடியவை, எல்லாமே மாறக்கூடியவை, எல்லாமே நகர்ந்து போய்விடும். துன்பம் வரும் பொழுது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய முதல் கருத்து என்னன்னா, பொறுமை. பொறுமை மாறும், எல்லாமே மாறும். அதற்கென்று நேரம் வரும் பொழுது மாறும். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல நாம் சுமத்துவோம். ஆண்டவர் நம்மளை பார்த்துக் கொள்வார். பொறுமை. இரண்டாவது தூய்மை. தூய்மை. துன்பம் வரும்போது நீங்க மனசுல கொள்ள வேண்டியது தூய்மை. பல நேரத்தில் அன்பு மக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வலி வருதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு. ஒவ்வொரு நாளும் வலி வரும் பொழுது அதற்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு. அதை நீங்க என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? கல்லீரல் பாதிக்கப்படுதா, அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? 12 மணிக்கு ஒரு கடை திறப்பாங்க, நீ அங்கேயே போய் உக்காணுகிற. கல்லீரல் பாதிக்கிறது. உன்னுடைய நுரையீரல் பாதிக்கப்படுகிறதா, மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறாய். செயின் ஸ்மோக்கரா இருக்க, குறைங்க. சில நேரத்தில் ஆண்டவர் வழி கொடுப்பது நம்மை திருத்த, நம்மை தூய்மைப்படுத்த. ஒரு சில வழிகளை ஏன் கொடுக்கிறார் என்றால் நம்மை திருத்துவதற்கும் நம்மை தூய்மைப்படுவதற்கும். வாசிப்பாலாம் எஸ்ஐயா 48:10 வாசிங்க.
எஸ்ஐயா 48:10, நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல புடமிட்டேன். எப்படி புடமிட்டேன்? துன்பங்கள் என்னும், வாசிங்கம்மா, துன்பம் என்னும் உழலை வழியாய், துன்பம் என்னும் உலை வழியாக உன்னை தேர்ந்தெடுத்தேன், உன்னை புடமிட்டேன். புடமிட்டேன்னா உன்னை சுத்தப்படுத்துகிறார் ஆண்டவர். எப்படி சுத்தம் பண்றாரு? வலியை கொடுக்கிறார். அந்த வலியிலிருந்து நீங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வலியும் உங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி செல்கிறது. ஒவ்வொரு கஷ்டமும் ஏதோ ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்கிறது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். என்ன பாடத்தை சொல்கிறது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். யோபு 33:19, யோபு 33:19, நல்ல மைக்ல வாசிங்க. படுக்கையில் படும் வேதனையினாலும், படுக்கையில் வரும் வேதனையாலும், எலும்பில் வரும் தீராத வலியினாலும், எலும்பில் வரும் தீராத வேதனையாலும் அவர்கள் கண்டித்து திருத்தப்படுகிறார்கள். அவர்கள் கண்டித்து திருத்தப்படுறார். பாருங்க, என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் எப்படி திருத்துறார் பாருங்க. படுக்கையில் வரும் தீராத வேதனைகளிலும் எலும்பில் ஏற்படும் தீராத வலியின் வழியாக ஆண்டவர் அவர்களை கண்டித்து திருத்துகிறார். உனக்கு ஏதோ ஒரு தீராத வலி இருந்து கொண்டே இருக்குதா? ஏதோ ஒன்று மாற்றணும். நீ கண்டிப்பாக ஏதோ ஒன்று மாற்றணும். அது எதை என்னான்னு கண்டுபிடிக்கணும். எங்கள் வீட்டில் கொஞ்சமாக 10 பேர் தான். எங்கள் வீட்டில் கொஞ்சமாக 10 பேர் தான். 10 பேர் நாங்கள், 3 பேர் இறந்துட்டாங்க, 7 பேர் இருக்கோம். நல்ல ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய சகோதரிக்கு வலி, வயிற்றில் வலி வந்துச்சு. அவங்களுக்கு என்ன வயிற்றில் வலி? அப்படி ஒரு கைனகாலஜிஸ்ட், பெண் மருத்துவரிடம் கூட்டிட்டு போனோம். அவங்க அக்காவை பரிசோதித்தாங்க. வயிற்றெல்லாம் அழுத்தி பார்த்தார்கள். வயிற்றெல்லாம் அழுத்தி பார்த்துட்டு உடனே கேட்டாங்க, ஹே, நீ நர்ஸ் தானே அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அக்காவுக்கு வியப்பு. என்னது, எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? நான் வந்து என்னது செவிலியர் என்று எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? ஆமாம். நைட் டியூட்டி போவையா? போவேன் டாக்டர். நைட் டியூட்டி போயிட்டு வந்து படுத்து தூங்கிடுவேன். 1 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். 1 மணிக்கு தான் சாப்பாடு சாப்பிடுவேன். காலை சாப்பாடு சாப்பிட்றதில்ல. நீ காலை சாப்பாடு சாப்பிட்றதில்ல, அதனால உனக்கு என்ன வந்து இருக்கிறது? அல்சர். பாருங்க, ஏதோ ஒரு வலி வருகிறது. அந்த வலி நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி செல்கிறது. என்ன? ஏதோ ஒரு பாடம், ஏதோ ஒரு பாடம். பள்ளிக்கூடத்துக்கும் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்கூலுக்கும் நம்ம லைஃபுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை. ஸ்கூலில் பாடம் நடத்தி டெஸ்ட் வைப்பாங்க, அப்படிதானம்மா? பாடங்களை நடத்தி அவங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. ஆனால் வாழ்க்கை அப்படி அல்ல. முதல்ல உனக்கு டெஸ்ட், முதல்ல உனக்கு அடி, அதுக்கப்புறம் தான் என்னது? பாடம். முதல்ல டெஸ்ட் உனக்கு, அப்புறம் தான் பாடத்தை சொல்லித்தரும். ஒவ்வொரு வாழ்க்கையில் வரும் துன்பங்களும் வேதனைகளும் உங்களுக்கு பாடத்தை சொல்லி தருகிறது, உங்களை தூய்மைப்படுத்துகிறது. எபிரேயர் 12:7 வாசிங்க. 12:7. திருத்தப்படுவதற்காக, யோசிச்சு பாருங்க, திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை கண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? 10வது வார்த்தைமா, 10வது வார்த்தை, இவ்வுலக தந்தையர், மேலும் இவ்வுலக தந்தையர் தங்களுக்கு நலமானதை செய்வார்கள், தோன்றினவற்றை செய்வார்கள். அப்புறம் சிறிது காலம் நம்மை தண்டித்து திருத்தி வழி நடத்துவார்கள். ஆனால் கடவுள் நமக்கு நல்லது நடப்பதற்காக, அதான் ரொம்ப முக்கியம், நாமும் அவருடைய தூய்மையில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக, அவருடைய தூய்மையில் பங்கு பெற என்பதற்காக நம்மை கண்டித்து திருத்துகிறார். மக்களை ரொம்ப முக்கியம். பாருங்க, தூய்மை ஒவ்வொரு முறையும் நமக்கு வலியும் வேதனையும் கஷ்டமும் வருதுன்னா எதற்காக என்றால் நம்மை தூய்மைப்படுத்த, நமக்கு பாடங்களை சொல்லித்தர. யோசிப்போம். உங்க வாழ்க்கையில நீங்களாம் என்னை விட அனுபவத்தில் மூத்தவர்கள், உங்க வாழ்க்கையை அப்படியே சற்று யோசித்து பாருங்க. இந்த வாழ்க்கையில, இந்த சூழ்நிலையில நான் வலியையும் வேதனையும் அனுபவித்தேன். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்?
என்னுடைய வாழ்வு. யோசித்து பாருங்க. மூன்றாவது ஒரு வார்த்தை மகிமை. பொறுமை, தூய்மை, மகிமை. மக்களே, வாழ்க்கையில வலி வேதனை அப்படி வருதுனாக்கா கடவுள் உங்களை தயாரிக்கிறார். ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்கள் அனைவரையும் தயாரிக்கிறார். பாருங்க, கல்லை அழுத்தும் போதுதான் அது வைரமாக மாறும். பாறையை செதுக்கும் பொழுதுதான் அது சிற்பமாக மாறும். மண்ணை மிதிக்கும் பொழுதுதான், அடிக்கும் பொழுதுதான் அது பானையாக மாறும். செங்கல்லை சூளையில் சுட வைக்கும் பொழுதுதான் அது பலமுள்ளதாக மாறும். நிலத்தில் விதையை போட்டு அந்த விதை மக்கும் பொழுதுதான், அழுத்தப்படும் பொழுதுதான் அது விருட்சமாக வெளியே வரும். வாழ்க்கையில் நீங்க எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அதனால தான் நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்களை நன்றாக உயர்த்துவார். மக்களே, ஒவ்வொரு வழியும் உங்களுக்கு அதை தான் சொல்லித்தருது. யோசிங்க. உரோமையர் 8:17-18 நாம் பிள்ளைகளாயினும் உரிமை பேறு உடையவர்களாயினும் இருக்கின்றோம். நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெற்றவர்கள். ஓகே. கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் இயேசுவினுடைய துன்பங்களில் பங்கு பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய மாட்சியிலும் மகிமையிலும். பாருங்க, ஆண்டவர் இயேசுவின் துன்பங்களில் பங்கு கொண்டால்தான் நீங்கள் மாட்சியிலும் மகிமையிலும் முன்னேற முடியும், பங்கெடுக்க முடியும். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் வரப்போகின்ற மாட்சிக்கு ஒப்பிட, நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்ற சின்ன வழிதான். ஆனா எதிர்காலத்துல மகிமை வரும். நம்முடைய வாழ்க்கை மிக பிரகாசிக்கும். அதனால சொல்லுவாங்க நோ பெயின் நோ கெயின், நோ பெயின் நோ கெயின். வாழ்க்கையில வலியும் வேதனையும் கஷ்டமும் கண்ணீரும் துன்பமும் வரும்பொழுதுதான் நீங்கள் அழகான விருட்சமாக, அழகான சிற்பமாக, அழகான வைரம், பட்டை தீட்டப்பட்ட வைரமாக ஜொலிப்பீர்கள். அதனால வலி வரும்போது நினைச்சுங்க, இது என்னுடைய மகிமைக்காக, என்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்த ஆண்டவர் இந்த வழியை தருகிறார். 2 கொரிந்தியர் 4:17 ரொம்ப அழகான வார்த்தை. 2 கொரிந்தியர் 4:17 நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். அவ கொஞ்ச காலம் தான் இருக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை தருகின்றன. உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய வலிகள், உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு எல்லாம் ஈடு இணையற்ற மகிமையை தருகின்றன. அதை யோசிங்க. வலி வந்தா உடைஞ்சு போயிடாதீங்க. ஏதோ மாட்சியைப்படுத்த, ஏதோ நம்மை உயர்த்த, ஏதோ ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து செல்ல இவைகள் நமக்கு உதவுகின்றன. நினைச்சு பாருங்க. 1 பேதுரு 4:12 ரொம்ப அழகான வார்த்தை. 1 பேதுரு 4:12 அன்புக்குரியவர்களே, துன்பத்திலே சோதிக்கப்படும் பொழுது ஏதோ நடந்துருச்சுன்னு அப்படியே மனம் உடைஞ்சு உட்காராதீங்க. ஆமா, மாறாக கிறிஸ்துவில் துன்பங்களில் நீங்கள் எத்துணை அளவுக்கு பங்கு கொள்கிறீர்கள். ஆண்டவருடைய துன்பத்தில் நீங்க பங்கு கொள்றீங்க. அதனால மகிமை உங்களுக்காக காத்திருக்கிறது. அதனால இன்னைக்கு நீங்க நினைச்சுக்க வேண்டியது 3 தான். துன்பம் வரும் பொழுது முதல்ல பொறுமையாக இருங்கள். ரொம்ப பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. துன்பம் வரும் பொழுது அது ஏன் வருகிறது என்று கேள்வி கேளுங்க. உங்களுக்கு பாடங்களை சொல்லித்தர, உங்களை தூய்மைப்படுத்த, உங்களை பட்டை தீட்ட தான் துன்பங்கள் வருகிறது. தூய்மை 2வது. 3வது, துன்பங்கள் உங்களை உயரத்திற்கு அழைத்து செல்கிறது. மோசேவை ஆண்டவர் அவர்களுக்கு தலைவராக ஏற்படுத்தும் பொழுது உடனே பெரிய ரதத்தை தரவில்லை, துன்பத்தை தந்தார், பாலைவனத்தை தந்தார். யோசேப்பை எகிப்திய கவர்னராக உயர்த்தப்படும் பொழுது அவருக்கு அரசாட்சியை தரல,
பதவியை தரல, சிறையை தருகிறார் ஆண்டவர் யோசேப்புக்கு. யோசிச்சு பாருங்க அன்பு மக்களே, நம்ம எப்பொழுதெல்லாம் அழுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் உடைக்கப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் கண்ணீரோடு வாழ்கிறோமோ, நாம் உயர்த்தப்படுவோம். நாம் உயர்த்தப்படுவோம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதனால வலிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் வரும் பொழுது தைரியமா இருங்க. ஏ மைனர் கொடுங்க, ஏ மைனர். கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தரேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க, கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சம். கலங்காதீங்க, கலங்காதே என் நெஞ்சமே, இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், அருளும் அன்பு பொழியும் இயேசு அருகில் இருக்கையில், இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், அருளும் அன்பு பொழி இயேசு அருகில் இருக்கையில், வாழ்வில் விழுந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறான், வாழ்வில் விழுந்து தவிக்கும் போது தோள் கொடுக்கிறான், விழுந்து தவிக்கும் போது உன்னை தாங்கிக் கொள்வார். அதனால வலிகள் வேதனைகள் வரும்போது நீங்க நல்லா நினைச்சுக்க வேண்டியது, இவை எல்லாமே போய்விடும், இவை எல்லாமே கடந்து விடும் என்ற ஒரு நம்பிக்கையில வாழ்ந்து பாருங்க. கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசை உங்களோட இருக்கும், கண்டிப்பாக உங்களோட இருக்கும். மக்களே, ஒரு 3 சின்ன கருத்துக்களை சொன்னேன். வலியும் கண்ணீரும் வேதனையும் இக்கட்டுகளும் நெருக்கடியும் வரும் பொழுது நீங்க மனதில் கொள்ள வேண்டிய 3 கருத்துக்களை சொன்னேன். ஒன்று பொறுமை. அவசரப்பட்டு எதையும் பண்ணிக்கூடாது. ஆண்டவர் நம்ம கூடே நடக்கிறார், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எப்பெல்லாம் வலிகள் உங்களுக்கு வருகிறதோ அப்பெல்லாம் பாட்டு பாடுங்க. எப்பொழுதெல்லாம் வலி வருகிறதோ உடனே எடுத்துக்கங்க, உடனே திருப்பாடல் எடுத்துங்க, சத்தமா பாடுங்க. எஃப் மைனர் எடுத்து பாடுங்க. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசு, நீரெந்தன் உள்ளத்து அணையா தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பாடி பாருங்களேன், உங்கள் உள்ளத்துல உற்காசம் பிறக்கும். பவுலும் சீலாவும் ஜெயிலில் போட்டிருக்காங்க 2 பேரையும். பவுலும் சீலாவும் நிறைய கைதிகள்லாம் இருக்காங்க. இரவில் திருத்தூதர் பணி அதிகாரம் 16:25 வாசிங்க. 16:25. நள்ளிரவில் பவுலும் சீலாவும் ஆண்டவரை ஸ்துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை பிடித்திருந்த விலங்குகள், அவர்களை பிடித்திருந்த சிறை கூடத்தின் கதவுகள் எல்லாம் தவிடுபடியாகிறது, எல்லாம் தவிடுபடியாகுது. எப்ப நீங்க பாடும் பொழுது, சுதித்து பாடும் பொழுது, நன்றியோட பாடும் பொழுது எல்லாமே பிச்சு கட்டிட்டு போகும். கைகளை தட்டி, அதனால தான் கைகளை தட்ட சொல்றது. மகிழ்ச்சியோட பாடி பாருங்க, எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். வலிகளும் மாறும், வேதனைகளும் மாறும், இக்கட்டுகளும் போகும். நான் சொல்றது, வலி நேரத்தில் புகழ்ந்து பாடுங்க, கைகளை தட்டி பாடி பாருங்களேன். உடம்புல இருக்கிற அழுத்தம், உங்க குடும்பத்தில் இருக்கின்ற சாபங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பாவங்கள், குடிப்பழக்கம் எல்லாமே பிச்சு கட்டிட்டு போயிடும். அப்படியே நீங்க ஒரு நீடிய அமைதியோடு இருப்பீங்க. நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வலியை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த துன்பத்தை தந்ததற்காக நன்றி, இதன் மூலம் உன் அன்பை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும்.